இந்த போராட்டமானது இன்னைக்கு திடீர்னு ஆரம்பிக்கல, பல நாட்களாக அவர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. கூலி படம் பார்க்கறதுக்கு கூட முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கு. ஆனா இவர்களை ஏன் அவர் கவனிக்க மறுக்கிறார்? என்ன காரணம்? அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அது நான் எப்படி பாக்குறேன்னா சார், பரிதாபமான ஒரு நிலைமை தான். இப்படி எல்லாம் குண்டுக்கட்டா இப்ப நீங்க காட்டிட்டு இருக்கீங்களே, குண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் 132 நாட்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ இவ்வளவு நாட்கள் ஆகி ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலன்னா முதலமைச்சரை மட்டும் நீங்க குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அதிகாரிகள் இருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் இப்ப நகர்ப்புற இவர் அவங்களுக்கு வேற எங்கேயோ ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு ஊழல் அவ்வளவு ஊழல்னு. சோ இதெல்லாம் துறை அமைச்சரும் துறை அதிகாரிகளும் இது ரொம்ப அரசு நிர்வாகமே சீர்குலைஞ்சிருக்கா? அரசு நிர்வாகம் இங்க செயல்படாம இருக்குன்றீங்களா? இல்ல, அரசு நிர்வாகம் ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாதுங்க. இந்த ஒரு விஷயத்தை தானே நீங்க டாபிக்கா வச்சிருக்கீங்க. அதுல இப்ப இதுல இவ்வளவு கன்ஃபியூஷன் ஏன்? மத்த ஸ்டேட் பக்கத்து மாநிலம் இவ்வளவு நல்லா, மத்திய அரசு சஃபாய் கர்மச்சாரிஸ் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டேட்